தப்பு செய்த ஐஏஎஸ்ஸாக இருக்கலாம், ஐபிஎஸ்ஸாக இருக்கலாம், மந்திரியாக இருக்கலாம், முதலமைச்சராக இருக்கலாம். எனக்கு அதை பற்றிலாம் கவலை கிடையாது. தொடர்ந்து திமுகவை இப்ப கடுமையா விமர்சிச்சுட்டு வரீங்க. அதாவது அவங்க செய்யற தவறுகளோ இதை செய்ய மாட்டேன் சுட்டி காட்டு வரீங்க. இதற்கு முன்னாடி இல்லாத அளவுக்கு ஒருவேளை அதிமுக அணிக்கு போறதுக்கான அது உங்க தவறான சேலத்தில் என்னைக்கெல்லாம் பத்திரிகையாளர் நான் சந்திப்பு நடத்திருக்கணும் எல்லா என்னுடைய ஆவணங்கள் எல்லாம் என் யூடியூப்ல இருக்கு. என்னுடைய பேஜ் வேல்முருகன் டிவியில் இருக்கு, போய் பாருங்க. அது அதிமுக ஆட்சியோ திமுக ஆட்சியோ என்னுடைய பிறப்பிலேயே எங்க அநீதி நடந்தாலும் அக்கிரமம் நடந்தாலும் அட்டூழியம் நடந்தாலும் கேள்வி கேட்பேன், தட்டி கேட்பேன். அப்படி தட்டி கேட்ட காரணத்தால் தான் கடந்த காலத்தில் இருந்த கட்சியிலிருந்து நான் வெளியேற்றப்பட்டேன். அதே மாதிரி அரசாங்கத்தில் இருந்தாலும் மணல் குவாரி அரசுரிமையாக்குது நான், மழைநீர் சேகரிப்பு திட்டம் கொண்டு வந்து நான், மாவட்டத்துக்கு ஒரு பொறியியல் கல்லூரி திட்டம் கான்ஃபரன்ஸ் கொண்டு வந்து நான், மாவட்டத்துக்கு ஒரு மெடிக்கல் காலேஜ் என்ற திட்டம் கொண்டு வந்து நான், மாலை நேர சுண்டல் விற்கிற குழந்தைகளுக்கு கல்வி கொடுக்கணும்னு சொன்னது நான், லாட்டரியை ஒழிச்சது. இன்னமும் எனக்கு திரட்டின ஆயுதம் ஏந்திய போலீஸ் பாதுகாப்பு எதுக்காக? மணல் மாபியாக்களையும் லாட்டரியும் தமிழ்நாட்டில் ஒழிப்பதற்கு தனிமது மசோதா சட்டம் கொண்டு வந்து சட்டமன்றத்தில் பாஸ் செய்து அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஏற்றுக்கொண்டு நடைமுறைப்படுத்தினார். ஆனால் இந்த சமூகத்தில் என்ன பத்திரிகை ஊடக நண்பர்கள் மக்கள்கிட்ட நீங்க கொண்டு போய் சேர்க்காம இருக்கலாம். இந்த நாட்டில் நடக்கிற அநியாயங்களை அக்கரங்களை சட்டமன்றத்திலும் மக்கள் மன்றத்திலும் துணிந்து உயிருக்கு பயம் இல்லாமல் துணிஞ்சு சட்டமன்றத்தில் போராடி பல பணக்கார கார்பரேட் பெரு நிறுவனங்களுக்கு எதிராக சட்டம் கொண்டு வந்து வேல்முருகன் தான். நேற்று கூட என் தொகுதியில் இண்டஸ்ட்ரியல் பர்பஸ்க்காக வாங்கப்பட்ட நிலங்களை பெரும் கார்பரேட் நிலவங்கள் 100 ஏக்கர் 500 ஏக்கரை அன்னைக்கு 5000 ஏக்கர் 10,000 வாங்கிட்டு இன்னைக்கு ஏக்கர் 10 கோடி 20 கோடிக்கு விற்று அதை வீட்டு மனையாக மாற்றம் செய்யறான். அதை இன்னைக்கு தடுத்து நான் நிறுத்தி வச்சிருக்கேன். அதோட துணிஞ்சி தமிழ்நாட்டு வரலாற்றில் அப்படி பஞ்சாயத்து அப்ரூவ் இல்லாமல் பஞ்சாயத்து தலைவர் துணைத் தலைவர் கவுன்சில் ஒப்புதல் இல்லாமல் பஞ்சாயத்துகள் கிராம மக்களுடைய நலன் கருதி தரம் மறுக்கின்ற போது அந்த பஞ்சாயத்து தலைவருடைய அனுமதி இல்லாமல் பிடிஓ பிடி ப்ராஜெக்ட் டைரக்டர் என்று சொல்லக்கூடிய டிஆர்டி அதிகாரிகள் இவங்களை கொண்டு சென்னையில் இருக்கிற ஒரு ஆணையர், அவர் பேர் மிஸ்டர் பொன்னையா ஐஏஎஸ், தமிழ்நாடு அரசனுடைய ஊரக வளர்ச்சித்துறையுடைய ஆணையர், மிரட்டி என் தொகுதியில் 100 ஏக்கர்ல அப்படி ஒரு பிளாட் போட்டு நம்முடைய தனியார் அதுவும் பஞ்சமி நிலங்களை விற்கிறதுக்கு முயற்சி பண்ணவரை கடுமையாக எதிர்த்து முதலமைச்சர்கிட்ட அவர் மீது உடனே சஸ்பெண்ட் பண்ணி அவர்லேருந்து பணி நீக்கம் செய்யணும்னு கடிதம் கொடுத்திருக்கிறேன். தமிழ்நாட்டு வரலாற்றில் உண்டா? எங்கேயாச்சும் ஒரு எஸ்பி மேல ஒரு ஐஏஎஸ் அதிகாரி மேல நடந்திருக்கா? என்னை பொறுத்து பிரேம்குமார் ஒரு எஸ்பி பல சட்டத்துக்கு புறம்பான வேலைகளை செஞ்சவரை உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றத்திற்கு போராடி கலைஞர் ஆட்சியில் நான் தமிழ்நாடு அரசு உரிமை குழு தலைவராக இருந்த போதுதான் அவரை நிரந்தரமாக டிஸ்மிஸ் செய்ததற்கு பரிந்துரை செய்து உத்தரவு போட்டோம் வேல்முருகன். ஆக தப்பு செய்த ஐஏஎஸ்ஸாக இருக்கலாம், ஐபிஎஸ்ஸாக இருக்கலாம், மந்திரியாக இருக்கலாம், முதலமைச்சராக இருக்கலாம், எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது. நான் மக்களுக்கானவன், இந்த மண்ணுக்கானவன், மொழிக்கானவன், இனத்திற்கானவன். என் தமிழீழ விடுதலைக்கான களத்தில் போராடுகின்ற போராளிகளை ஆதரித்து தேசவிரோத வழக்குகளை சந்தித்தவன். ஆனால் எனக்கு எதை பற்றியும் கவலை கிடையாது. தவறு யாரு செய்தாலும் அவர் கடவுளே இருந்தாலும் தவறு தான். அதற்காக சமரசம் என்ற பேச்சுக்கே இடமில்லை. நான் கல்லுக்கடை நடத்தல, சாராய கடை நிற்கல, மண்ணு திரடல, கிரனைட் குவாரி நடத்தல, விவசாய நிலங்களை கூறு போட்டு விற்பனை செய்யல, ஆறு ஏரி குளங்களை வளர்ச்சி வணிக வளாகம் கட்டி சம்பாதிக்கல. நான் மண்ணுக்கானவன், மக்களுக்கானவன், மொழிக்கானவன், இனத்திற்கானவன். அநியாய அக்கிரமங்கள் திமுக இல்ல, அதிமுக இல்ல, பிஜேபி இல்ல, காங்கிரஸ் இல்ல, எந்த ஆட்சிகள் செய்தாலும் தோல் உரித்து உங்களை போன்ற பத்திரிகை ஊடக நண்பர்கள் துணையோடு மக்களோடு கைகோர்த்து மக்களோடு நிற்பேன். இதுதான் என்னுடைய இயல்பு. அதைத்தான் நான் செய்து கொண்டிருக்கிறேன்.